வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு மழை பெய்யும் போது பவர் பாயிண்ட்டுகளில் இருக்க பைப்பு வழியாக தண்ணி உள்ளே வந்துடுது. அதை எப்படி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணோங்கிறத பற்றின பதிவு தான் இது. நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த வீட்டோட மேல் தளம், மொட்டை மாடி. மழை பெய்யும் போது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால இதில் ஒரு 2-3 வாளி தண்ணியை ஊற்றிட்டு போயிருந்தோம். அது அப்படியே கீழே கசிய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அரை மணி நேரத்தில். அப்புறமா அந்த இடத்த மட்டும் சந்தேகப்படுற இடத்த உடச்சி பார்க்கும்போது உள்ள ஒரு பாலித்தீன் கவர் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஹோல் இருந்தது. இந்த ஹோல் ஒருவேளை இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் போகிற ஹோலாக இருக்கலாங்கிற சந்தேகத்தில் இது வழியாக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஒரு ஓசு வச்சு ஊதி பார்க்கும்போது கீழே தண்ணி வந்தது. அப்புறமா இதை உடச்சி உள்ளே பார்க்கும்போது உள்ளே ஒரு எலக்ட்ரிக்கல் பைப் லைன் போகுது. அதில் ஒரு ஒயரும் போச்சுது. அப்போ இதுதான் ஏசியோட லைனுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் நாமளும் இதில் என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல பாலித்தீன் கவர் எடுத்து அந்த பைப்போட 2 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிமெண்ட்டை நல்லா கட்டியாக கலக்கி அது உள்ளே வச்சு அப்படியே பேக் பண்ணிட்டோம். ஏன்னா இதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது நம்ம உடைக்க இந்த பைப்பும் சேர்ந்து உடஞ்சிட்டே இருந்தது. இதை ஃபுல்லாக உடச்சிக்கிட்டே இருந்தோம்னா உடச்சிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறதுனால நாம் என்ன பண்ணிட்டோம், அப்படி பேக் பண்ணிட்டோம், லீக் ஆகாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த சுற்றி உடச்ச இடங்கள் ஃபுல்லாக கலவை கலந்து அப்படியே பூச்சி வலை மாதிரி பூசி விட்டோம். இது எதனால் அப்படி பூசுகிறோன்னா, ஒருவேளை தண்ணி கசிஞ்சு திரும்பவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி இருக்கிற அத்தனை நம்ம உடச்ச இடங்கள் ஃபுல்லாகவே கலவை வச்சு அப்ளை பண்ணி பூசி ஒரு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா காய விட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறமா ஒயிட் சிமெண்ட்டும் அந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டு கெமிக்கலும் கலந்து ஒரு பெயிண்ட் மாதிரி, இது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்னு சொல்லுவாங்க, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா கலந்து ஒரு பெயிண்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இதை அப்ளை பண்ணால் இது ஒரு கோட்டிங், ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி ஆகிடும். அப்புறமா இதில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ரப்பிஷை போட்டு கலவை போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கிட்டோம். கலக்கி விட்டதுக்கப்புறமா அந்த பூந்தொட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே சிமெண்ட் கல் எடுத்துகிட்டு அப்படியே கட்டியும் கொடுத்துட்டோம். இந்த பாலித்தீன் கவர் வச்சு அடைச்சதுனால நமக்கு இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, திரும்ப அந்த ஏசியோட ஒயரை ரீசேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும். அந்த ஒயரை இழுத்தா வராது. அதுக்காக பக்கத்துலேருந்து ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து கூட ஓப்பனில் ஒரு ஏசி பாயிண்ட் அடித்து வச்சுக்கலான்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஹோல் அடைக்கிறதுக்கு இதான் ஒரு வழி, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதால. அதுக்கப்புறமா இந்த வேலையை ஃபுல்லாக முடித்து கொடுத்துட்டு அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தோம், தண்ணி ஊற்றி பார்த்தோம், லீக் ஒன்றும் ஆகலை. அப்புறம் இன்றைக்கெலாம் மழை பெஞ்சிருக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவவும் லீக் ஆகலை. அப்போது ஒர்க்கு டன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்களோட வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா மல்டி டெக்னிக்கல் மேக்கர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அழகாக கட்டி கொடுத்துட்டோம். நம்ம சேனலில் இந்த லீக்கேஜ் வீடியோஸு, நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்த வேலைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.